ஒரு தயாரிப்பாளர் போய் திடீர்னு டாக்டர் வேலை பார்த்துட முடியாது. ஒரு டாக்டர் வந்து படம் எடுத்திருக்காரு, விட்டுருவோமா? நம்ம தயவு செஞ்சு ஒரு படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. முகம் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு, முகம் தெரியாத இயக்குனர், முகம் தெரியாத தயாரிப்பாளர், எல்லா வசதிகளும் இருந்தாலே இன்னைக்கு கஷ்டம். எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு படத்தை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு 4 வார்த்தைகள் எங்களை பற்றியெல்லாம் எழுதாதீங்க. இந்த படத்தை பற்றி ஒரு 4 வார்த்தைகள் எழுதுனீங்கன்னா, நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க. அதனால ஒன்றும் உங்களுக்கு குறைஞ்சிட போகிறதில்ல. படம் நல்லா தான் இருக்குது. 3 சாங்ஸ் பார்த்தோம், ஒரு ட்ரைலர் பார்த்தோம். ரொம்ப அழகாக ஒரு இலக்கண பிழை இல்லாமல் இருக்குது. அதை நீங்கள் எழுதுறதுல ஒரு தவறும் கிடையாது. அவங்க நல்லா வரணும், வந்தால் திருப்பி திருப்பி நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த சினிமாவில் சம்பாதிச்ச எவனுமே இதை எடுத்துக்கிட்டு வெளியூர் ஓடி போயிட முடியாது. அந்த டாக்டர் மறுபடியும் இங்கே தான் வருவார், இன்னொரு படமும் எடுப்பார். ஐ திங்க் நானே டைரக்டராக இருந்தாலும் இருக்கலாம்ல, இருக்கலாம். அதனால் இதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. நான் எவ்வளோ உங்களோட கலந்து வளர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற உறவுகள் சொல்லும். ஒவ்வொரு தனித்தனி பேரை கூட என்னால் சொல்ல முடியும். இயக்குனர் ஒரு வார்த்தை சொன்னார், டைரக்டர் குணா சுப்பிரமணியம். குணாவே போதுமானதாக இருக்குது. சுப்பிரமணியம் குடும்ப கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னார். இது சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தனையுமே கோழையாக்குறது குடும்ப கஷ்டம்தான். அதாவது ஓட்டப்பந்தயத்தில் முதுகில் மூட்டையை கட்டிக்கிட்டு ஓடின மாதிரி சினிமாவில் இருக்கிறவன் குடும்பம் வச்சிருக்கிறது. ஏன்னா இதை நான் அனுபவிச்சவன். நான் சென்னைக்கு வரும்போது கிட்டத்தட்ட இந்த சினிமா இருக்கு இல்லைங்களா, இது ஒரு அபூர்வமான சக்தி இருக்கு இந்த சினிமாவுக்கு. தனக்கு வேண்டியவர்களை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. நீ எந்த மூலையில் போய் இருந்தாலும் உன்னை விடாது. தகுதி இல்லாத ஒருத்தனை நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உள்ள நுழைய விடாது. அதுதான் சினிமா. இதுக்கு நானே ஒரு உதாரணமாக நிற்கிறேங்க. ஐ திங்க் 1979 78 வருஷம்னு நினைக்கிறேன். நான் அசல் பட்டி கேட்டான். 200% நாட்டுப்புறத்தான். நான் இங்கே இருக்கிற நாகரிகங்கள் எதுவுமே தெரியாது. பஸ்ஸில் ஏறி மதுரையிலேருந்து சென்னைக்கு வரணும். அது சென்னைன்னா என்ன, சென்னையில் யார் இருக்கா, எங்கே வழி இருக்குது, ஒன்றும் தெரியாது. வந்து பார்த்தா திடீர்னு போர்டை பார்த்தாக்கா சென்னை சென்னை சென்னைன்னு போர்டு, கடையுடைய போர்டுகள் இருக்குது. சென்னை தான் தெரியும். அதுக்கு பக்கத்தில் இருந்ததை பார்க்கல, சென்னை வந்துருச்சே அப்படின்னு சட்டுன்னு இறங்கிட்டு அவசரமாக இந்த பஸ்ஸு போயிடுச்சு. அந்த கையில் இருந்த விலாசத்தை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சேன். ஐயா இந்த விலாசம் எங்கே இருக்குது? அவர் என்ன இப்படி ஒரு மாதிரியாக பார்த்தார், லூஸை பார்க்குற மாதிரி சிரிச்சாரு. புச்சா என்னடா புச்சாங்கிற, எந்த ஊர் புச்சா, ஊருக்கு புதுசான்னு கேட்குறாரு. ஆமாங்க. அட பாவி, நீ போகிறது இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. நான் போக வேண்டியது வண்ணாரப்பேட்டை. நான் இறங்குனது தாம்பரத்தில். கையில் இருக்கிறது ஒரே ₹1 நாணயம் தான் இருக்குது. வேறு வழியில் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறினா பஸ்ஸுக்கு வண்ணாரப்பேட்டைக்கு 80 பைசாங்கிறான். மிச்சம் 20 பைசா. இரவு 11 மணி. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது, அந்த மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. டக்குன்னு இறங்குனா குப்புன்னு கண்ணு முன்னாடி திருப்பதி கோயில் மாதிரி வெளிச்சம். என்னடா இது அப்படின்னு பார்த்தா மகாராணி தியேட்டர். பாருங்க எவ்வளோ பெரிய சிக்னல் கிடச்சிருக்குன்னு. முதல் படி எடுத்து வச்ச உடனே கண் முன்னாடி மகாராணி தியேட்டர்னு நிற்குது. அந்த விலாசத்தை காட்டிக்கிட்டு, அப்போ நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஒரு குச்சிக்கு துண்டி போட்ட மாதிரி தான். இதை விட டபுள் கருப்பாக இருப்பேன்.
இப்போவும் கருப்பு தான். அப்போ என் மனைவி எப்படி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ தெரியல எனக்கு. அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே அந்த விசாரிச்சுக்கிட்டு அந்த விலாசத்தை போயிட்டுருக்கிறேன். திருப்பி பார்த்தாக்க மறுபடியும் மகாராணி தியேட்டரே வருது. இரண்டாவது சிக்னல். என்னடா மறுபடியும் இதே தியேட்டர் வருதே. வந்த வழியை திருப்பி விசாரிச்சுட்டே போகிறேன். திருப்பி நான் போகிற விலாசம் வரல, மறுபடியும் மகாராணி தியேட்டரே வருது. இப்படி 3-4 தடவை போனால் என்னுடைய ட்ராமாவை ஒரு ரிக்ஷாக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர்கிட்ட இந்த விலாசத்தை காமிச்சு, ஐயா இதில் கொண்டு போய் விடுங்க, நான் போக வேண்டிய இடம் அங்கேருந்து 100 அடி தூரம் தான் இருக்குது. அந்த மழையில் இதை நான் கண்டுபிடிக்க முடியல. அந்த ரிக்ஷாக்காரர் பார்த்து 50 பைசா கொடு அப்படின்னாரு. ஐயா இல்லையா 20 பைசா தான் இருக்குது. கொடுத்தானா சாவுகராக்கி அதுக்கு இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு ஏறி குந்துன்ட்டு சரக்கு அடிக்கிற நேரத்தில் வந்துக்குது பாரு சாவுகராக்கி அப்படின்னு ஏறி உட்கார வச்சுட்டு ஏறணுன்னு இறக்கி விட்டான். இதுதான் இந்த அட்ரஸ் போ அப்படின்னு. ஆக ஒரு தாய் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தோமோ அப்படி இந்த சென்னையில் வந்து இறங்கினேன். அந்த 3 தடவை எனக்கு சிக்னல் கொடுத்த அந்த மகாராணி தியேட்டர் தான் நான் சினிமாவுக்கு வர போறேன்னு என் தலையெழுத்து எழுதுச்சுன்னு இன்னைக்கு நான் உணர்றேன். உழைப்பு, அந்த உழைப்பும் சோர்வின்மையும் நம்மகிட்ட இருந்துருச்சுன்னா எந்த கொம்பனாலையும் நம்மளை அசைக்க முடியாது. நம்மளுடைய நாற்காலியில் வேற எவனுமே வந்து உட்கார முடியாது. நான் உழைப்புக்கு 5 நேரம் கிடையாது. ஆனால் அதை முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். அப்போ என் மனைவி குழந்தை ஊரில் இருக்காங்க. இங்கே நான் சம்பாதிச்சு அவங்களுக்கு அனுப்பணும். சுற்றி வேற வேலை தான் தேடுறேன், சினிமாவுக்கு போகலை. இந்த சினிமா மாய வலை வீசி என்னை திருப்பி வாடான்னு சினிமா தான் என்னை கூப்பிடுது. நான் சினிமாவுக்கு முயற்சியே பண்ணலை. இன்னைக்கு வந்து இங்கே நின்று உங்கள் முன்னால் பேச வைக்குது. அதுதான் சினிமா. முன்னா இதை உங்களுக்கு தான் சொன்ன இந்த கதையை நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வாழ்க்கை. இப்போ நம்ம போராடுறது வாழ்க்கையோட வசதி இல்லையா? இந்த வசதிகள் சினிமாவில் இருக்கிற வசதிகள் வேறு எங்கேயாவது நம்ம அனுபவிக்க முடியுமா? இந்த சினிமாவுக்காக நம்ம அவ்வளவு நன்றியோடு இருக்கிறோமா? இல்லை. இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு பணம் இருந்தால் எனக்கு 100 தடவை சொல்கிறாங்க எங்கள் பசங்க, நீ படம் எடுப்பான்னு. வேணாம்ப்பா, போதும். யாரையுமே இன்னைக்கு வேலை வாங்க முடியல. ஒரு படம் ஆரம்பிச்சுட்டா அந்த ப்ரொடியூசர் 2 சொட்டு கண்ணீர் விட்டாதான் அதில் வேலை செஞ்ச அத்தனை பேரும் சந்தோஷப்படுறான். எவ்வளவு இப்போ ஒரு 50 லட்சம் ஒரு படத்தில் போடுறோம்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் அந்த படத்துக்கு போய் செலவானா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அப்படித்தான் இருக்கு. இப்படி இருந்தும் ஏதோ தைரியத்தில் இந்த டைரக்டர் உங்களை நம்ப வச்சிருக்காரு. நீங்கள் வந்து படம் எடுத்திருக்கீங்க, அப்படித்தான் நீங்கள் ஆவீங்கன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் நல்லா வருவீங்க, நல்ல மனசு இருக்கு உங்களுக்கான கதை பாட்டு. நீங்கள் பாருங்க, நாங்கள் வந்து பஞ்சு மிட்டாய் சீலை கட்டின்னு இன்னைக்கு கூட 2 படத்தில் என் பாட்டு ஓடுது. அந்த மாதிரி பாட்டெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு அந்த பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா? கொடுக்கல, நீங்களே எழுதிட்டீங்களே. அந்த மாதிரி பாடல்கள், அந்த டூயட் எழுதுனது நீங்கள் தானே? அருமையான வார்த்தைகள். அது ரொம்ப ஒரு கவிதை மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. படம், இயக்கம், மியூசிக். அவர் ஒரு புதியவரா? 3 படம் சின்ன படங்கள் பண்ணியிருக்காரு. 3 படம் நல்ல படம். எல்லாமே சின்ன படம் தாங்க. தியேட்டரில் தான் பெரிய படம் ஆகுது. பூராமே சின்ன படம் தான். இப்போ நிறைய பெரிய படங்கள் சீக்கிரம் கொஞ்சம் சின்னதாகி போச்சு, நிறைய சின்ன படங்கள் பெருசாகி போச்சு. அதனால நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, வெரி குட் மியூசிக். நான் சும்மா முகஸ்துதிக்கு சொல்லலை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. கிரேடிங்கில் கொஞ்சம் கோளாறு இருக்குது போல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சரியாக வரல இதில். ஆமாம், படத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். அது ட்ரெய்லருக்காக கொஞ்சம் அவசரத்துக்கு எல்லாம் பண்ணுறது தான். நாங்களும் அதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கோம். அப்படி பண்ணுறது தான். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு, அதனால் நீங்கள் முதல்ல குடும்பம் இருக்குதுன்னு வருத்தப்படாதீங்க. முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன வயசு? சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தம்பி. நான் டைரக்டர் ஆகும்போது 39 வயசில் தான் நான் என்றாசாவன் மனசிலே படம் எடுத்தேன். எனக்கு கடவுள் ஒரு அனுகிரகம் என்ன கொடுத்தான்னா, இளையராஜாங்கிற ஒரு வரப்பிரசாதம் கிடைச்சது எனக்கு.
அந்த காலத்தில் ஒரு மிடில் ஏஜ் கதை, அது ஒரு ஃப்ளூ கேட்டாந்தி வால், இப்படியும் அப்படியுமான படம் தான் அது. அந்த காலத்தில் இளையராஜா ஜாம்பவான் கிடைச்சாரு, ராஜ்கிரன்கிற ஒரு இஸ்லாமிய கடவுள் எனக்கு வரம் கொடுத்தாரு. இதெல்லாம் மீறி அந்த படம் ஜெயிச்சதுன்னா அந்த படத்தை ரசிக்கிற ஆடியன்ஸ் அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு எடுத்தா ஓடாது இது. பட் இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது இப்போ படம் எடுக்கிறவங்களுக்கு தான் வெளிச்சம், உங்களுக்கு தான் வெளிச்சம். 42ங்கிற வயசு நான் ஒன்றும் வெளியே சொல்லலை. அதனால நீங்கள் நல்லா வருவீங்க. வேற என்ன சொல்றது, தயவு செஞ்சு மறுபடியும் நான் உங்ககிட்ட தான் வரேன். இந்த படத்தை பற்றி குறைகள் இருந்தாலும் கூட, குறைகள் எனக்கு தெரிஞ்சு குறைகள் இல்லை, குறைகள் இருக்குன்னு சொன்னால் அது மேதாவித்தனம் தான். தயவு செஞ்சு 2 நல்ல வார்த்தைகள் எழுதுங்க. இத்தனை தடவை நான் உங்களை கேட்க வேண்டியது கிடையாது, படம் என்னது கிடையாது. இருந்தால் கூட அவருடைய இடத்துல இருந்து உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், 2 நல்ல வார்த்தைகள் எழுதுங்க. உண்மையிலேயே நான் இப்போ சமீப காலமாக எந்த விழாக்களுக்கும் போகிறதில்ல. ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் பேசினார், நான் சோன் பேசுகிறேன், ஒரு பேர் மறந்துருச்சு. இல்லை நீங்கள் இயக்குனர் பேச சொல்லுங்கன்னு. அப்புறம் யாரோ ஒருத்தர் பேசினார், இல்லை இயக்குனரை பேச சொல்லுங்கள். அப்புறம் இயக்குனரே பேசினார். நான் நீங்கள் வந்ததுக்கு காரணமே இது ஒரு சின்ன படம். நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி இருந்து தான் வந்தோம். ஒரு சின்ன படத்துக்கு போய் 4 வார்த்தைகள் சொன்னால் மீடியா அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இங்கே வந்திருக்கேன். அதுக்காக ஒரே ஒரு 2 வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் சொல்லுங்கள். அந்த படம் ஒரு 4 நாள் போனால், இன்னைக்கு 4 நாள் போனால் போதுமானது. 4 நாள் போனால் உங்களுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் அதனால் கிடைக்கும். அவர் இன்னும் 2 படம் பண்ணுவார், மறுபடியும் நமக்குள்ளே தான் இருப்பார் அவர். எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவங்க பாடினி, அவங்க பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சுங்க. பார்த்த உடனே ஒருவேளை ஒரு பாம்பே பொண்ணாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், பாடினின்னாங்க. ஓ பாடினி குப்தா, பாடினி ராவுன்னு இருக்கும் போல இருக்குன்னு நினச்சேன். அம்மா உங்கள் பேர் திருப்பி சொல்லுங்கள். இல்லை அப்படின்னு நினச்சேன். இப்போ பாடினி குமார்னு சொன்னாங்க. தமிழ் பொண்ணு அழகாக தமிழில் பேசிட்டாங்களே, அதுவே உங்களுக்கு பாதி சக்ஸஸுங்க. ஒரு ஹீரோயின் தமிழ் பேசிட்டா. நட்டி உங்களை நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கீழே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் தான் இந்த கதையை பற்றி சொன்னார். நான் என்னங்க சீசான்னு நான் சீசான்னா தமிழ் இன்னொன்று இருக்குது, பாட்டிலு. அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சீசான்னா அப்படி தான் ஒரு மீனிங் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு. அவர் ஒரு அருமையான கதை சொன்னாருங்க. வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை, எந்த படத்துலையும் பார்த்ததும் இல்லை. அப்படி ஒரு லைன் அது. ஒரு மருத்துவர் தன்னுடைய அனுபவங்களை, அதாவது தன்னுடைய அனுபவம்னா வாழ்க்கையில் பட்ட அனுபவம் இல்லை, சொசைட்டியில் சந்திச்ச அனுபவங்களை கலெக்ட் பண்ணி இது பொதுமக்களுக்கு போய் சேரணும். பணம் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை, அதுக்காக யாரும் பணம் கொடுக்காம படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. அந்த பொதுமக்களுக்கு அந்த அனுபவங்கள் போய் சேரணுங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் அந்த படம். அவர் சொல்லும்போது கேட்கும் போதே பயமாக இருக்குது. அவர் படத்தில் இருந்து, ஆனால் ட்ரெய்லர்லேயும் அதில் அது தெரியல, படத்தில் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, இதில் உழைச்ச எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு வெற்றி பக்கத்துலேயே இருக்குது. நன்றி, வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். குறிப்பாக மேடையில் இருக்க ஜாம்பவான்கள், கஸ்தூரி ராஜா சார், ராஜன் சார் அண்ட் பேரரசு சார், நண்பர் மைக்கேல் அவர்கள். ஸோ இதெல்லாம் இவங்க வாழ்த்து வந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். ஏன்னா முதல்ல நான் இந்த சம்மந்தமாக மீட் பண்ணது இயக்குனர் குணா அவங்கள. அவங்க ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த கதையை சொன்னாங்க. கதையை கேட்டுகிட்டே வந்தேன். போக 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 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உத்து பார்த்தேன். அவரை என்ன சார் பார்க்குறீங்க, எதுவுமே சொல்லலைன்னு கேட்டார். எப்படி இந்த கதையை நீங்கள் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு இது தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், அந்த சில டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணார், அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. மெடிக்கல் டேர்மாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும். எங்கேருந்து இதை பிடிச்சிங்க? ஏன்னா அவரை நான் பார்க்கும்போது அவர் என்கிட்ட ஓப்பனாக என்ன சொன்னார்னா, நான் சார் யார்கிட்டையுமே ஒரு ப்ராப்பர் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணல சார், நான் ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணி தான் சார் நான் டைரக்டராக போகிறேன் அப்படின்னார். பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், கதையை சொல்லுங்கள், அப்புறம் கேட்கலான்னு சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சுது. அப்போ தான் சொன்னார், இந்த படத்தோட முக்கியமான கதை எங்களுக்கு எங்களை ப்ரொடியூசர் சார் தான் சொன்னாங்க. அவரோட கதை அவருடைய கதை, இதில் நான் ஸ்க்ரீன் ப்ளே தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் உடனே சொன்னேன், இந்த படம் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஏன்னா அந்த கதையை அவ்வளோ சாதாரணமாக சொல்லிட முடியாது.
அந்த கதையை அப்படி யோசிக்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம். பைப்போலார் டிஸார்டருங்கிறது வந்து ஆக்சுவலாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது ஆழ் மனசில் போய் உங்களை சிதைக்கும் போது உங்களுடைய வெளிப்பாடு வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அது என்ன ஆகும், எப்படி ஒரு கடத்தும், ஒரு மனிதனை எந்த இடத்துக்கு கடத்தும் ஒரு விஷயம் இருக்குது. அது எதில் வேணாலும் வரலாம். உதாரணத்துக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது குணா அவர்களுக்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போச்சு. பட் அவர் வந்து அதையும் மீறி லொக்கேஷனில் இருந்து தனக்கு உடம்பு சரியில்லை அப்படி வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருந்தார். நான் கூட கேட்டேன், வேணா ஒரு வாரம் பிரேக் எடுத்துக்கோங்க, நீங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, நீங்கள் டாக்டர் ஒரு தடவை பார்த்துங்கன்னார். அப்புறமா ஒரு 4-5 நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு அவருடைய இன்னொரு நண்பர் வந்து அந்த போர்ஷன்ஸ் வந்து டைரக்ட் பண்ணாங்க. ஸோ நான் பார்க்கும்போது எனக்கு இந்த கதையை கேட்டோன்னா தான் ஞாபகம் வந்தது. அந்த பைப்போலார் டிசீஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இப்படி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு மனச்சிதைவு ஏற்படுற எல்லாமே வந்து ஒரு ரிஸ்கான விஷயம்தான். அவர் அது என்னால் ஷூட்டிங் நின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் உருவானது தான் அவருக்கு. அது தனக்குத்தானே அந்த இது டெவலப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ முக்கியமான விஷயம் இந்த கதை. ஏன்னா இது வந்து சொசைட்டியில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு காலத்தில் சில மலையாள படங்களில் தான் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அப்படி இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மனசுக்குள் மத்தாப்புன்னு ஒரு படம். பட் இதோட கோர் டீட்டெயிலை வந்து சொல்லும். இது சொசைட்டிக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு விஷயம். ப்ரொடியூசர் செந்தில்வேலன் சார் வந்து இன்னும் 5-6 கதைகள் வச்சுங்க சார், எல்லா கதையிலையுமே நடிக்கிறேன் சார், கவலைப்படாதீங்க சார். அதே மாதிரி பேரரசு சார் கண்டிப்பாக நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணிடுறேன் சார், 2025 பண்ணுறேன் சார். நான் ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார். அந்த கதையை நான் தோளில் சுமக்கக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா என்னால் பண்ண முடியும் சார். அந்த இதுக்காக தான் சார். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரோல் கேமரா அதில் எனக்கு காசு கொடுக்குறாங்கன்னு பண்ணுறது வந்து என் தொழிலுக்கு நான் நடத்துகிற ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். அதனால தான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணுறேன் சார். அதே மாதிரி நல்ல கதையை வந்து சொல்கிறார் குணா சூரன் மாதிரி டைரக்டர்ஸ். அது வந்து நான் எப்படி வந்து வேண்டான்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அஃப்கோர்ஸ் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். பட் இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை கடத்துறாரு பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குணா அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமா அவருடைய தமிழ். குணா வந்து ஆக்சுவலாக மல்டி டேலண்டட் பர்சன். அவரால் பார்த்தவங்களை படம் வரைய முடியும். அவர் ஒரு நல்ல டான்ஸர். அவருக்கு நல்ல இசை அறிவு இருக்குது. நல்ல பாடல்களை மென்ஷன் பண்ணி சொல்லுவார். சில நேரத்தில் சீனாக இருக்கும்போது இந்த பர்டிகுலர் சீனில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு அவரே யோசித்து சொல்லுவார். அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்துருமா சார் நான் கேட்டிருக்கேன். அவ்வளோ வந்து ஒரு சென்சிபிளான பர்சன். அதோடு இல்லாமல் என் கூட நடித்த நண்பர்கள் ருசோ, நிஷாந்த் ரோசோ வந்து ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் கதாநாயகனே கிடையாது சார். இந்த கதையை தான் இந்த படத்துடைய கதாநாயகன். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே கதாபாத்திரங்கள் தான் சார். அவரோட அந்த ரோலை எனக்கு கொடுத்துருந்தாருன்னா தெரிச்சு ஓடிட்டு இருப்பேன், நான் வரவே இல்லை இந்த விளையாட்டுக்குன்னு. அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் அந்த ரோலை. அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ஸ்டான்ஸ்க்குமே நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷனை மாற்றணும், பாடி லாங்குவேஜை மாற்றணும், பல கஷ்டங்கள் இருக்குது. உங்களை ஆக்சுவலாக வந்து பைப்போலார் டிசீஸால் பாதிக்கப்பட்ட மனிதராகவே அவர் வாழ்ந்துட்டாருன்னு அந்த படத்தில் சொல்லணும். அதே மாதிரி பாடினி குமார், அவங்களுக்கு இது 2வது படமோ என்னவோ தான். அவங்க வந்து அவங்களுக்கு எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியலனாலும் அவங்களோட ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க, எவ்வளோ டைம் எடுத்து டேரக்டர் கிட்ட ஒரு எத்தனை டேக்குன்னு இல்லை சார், ஒரே டேக்கில் முடிச்சிட்டாங்க சார் அவங்க எல்லாத்தையும். அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. 2வது அவங்க தமிழ் ரொம்ப அருமையான தமிழ். இந்த பாடினா என்ன நிறைய பேருக்கு காக்கை பாடினியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பாடினி தான் அவங்க, அப்படி வச்சுக்கிங்களேன் நீங்கள். ஸோ அதாவது சில விஷயங்கள் வந்து சில பேர்ட்ட ரொம்ப ஒரு கசிராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, நம்ம டேலண்டாக இருக்கோங்கிறது வந்து வேறு விஷயம். அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு இருக்குல்ல, கசிராஜா சார் தான் தமிழ் சினிமாவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பல பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதே மாதிரி வந்து பேரரசு சார், அவர்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா படபடன்னு இருக்கும், ஆனால் அந்த எமோஷன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் வந்து அவரோட பெரிய ப்ளஸ், பேரரசு அவருடைய ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து மைக்கேல் போகுமிடம் இது தூரமில்லை எனக்கு ரொம்ப பிடித்த படங்களில் ஒன்று மைக்கேல் சார். அண்ட் தட் இஸ் ரியலி கிரேட். அந்த இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம கற்றுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த சரண் இந்த படத்தை ஆக்சுவலாக சொன்னார்ல ப்ரொடியூசர் சார் வந்து தீபாவளி பேண்ட்டை பொங்கலுக்கு கொடுக்குறாருன்னு. ஆனால் இந்த கதைக்கு வந்து அவர் அந்த மியூசிக் அவ்வளோ யோசிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். எல்லாராலையும் ராஜா சார் விட முடியாது பார்த்த உடனே சீன் மியூசிக் போடுறதுக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப அருமையாக எஃபர்ட் எடுத்து பண்ணிட்டீங்க பிரதர். சேம் வித் சினிமாட்டோகிராஃபர்ஸ் பெருமாள் அண்ட் மணிவண்ணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா டெக்னீஷியனும் சரி. அண்ட் முக்கியமான விஷயம் மேடம் சுகுணா மேடம் வந்து அவங்க வந்து ஆஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக அவங்களுக்கு சினிமா வந்து தூரம் இருந்து பார்க்குறாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரமே அவங்க அதை கற்றுக்கிட்டாங்க. ஒரு வாரத்துலேயே அவங்களுக்கு இந்த டேர்ம் டெர்மாலஜிலாம் புரிஞ்சு போச்சு. ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆஸ் வெல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த ஸ்கிரிப்டை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமான ஒரு விஷயங்க.
அவங்க எல்லாரும் அதுக்கு எடுத்த எஃபர்ட். அண்ட் அதே நேரத்தில் இந்த ஒரு கிவன் பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணணும், அது கிவன் டேஸ்க்குள்ளே முடிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இவங்ககிட்ட இருந்தது. பட் அந்த நிர்பந்தத்தை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போனாங்க. இது யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாத ஒரு குணா சுப்ரமணியன் வந்து இவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. எங்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது கூட கட் பண்ணா சார் க்ளோஸில் கேமரா என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து புல் பேக் பண்ணா இங்கேருந்து ட்ராலி இப்படி போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நார்மலாக கதையாக சொன்னார். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்க. இந்த படம் வெற்றி அடையணும்னு நான் நம்புகிறேன். அந்த படத்தை நீ எடுத்து போய் சேர்க்குறது வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு எடுத்து போய் சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த படத்தோட டேரக்டரை ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னார். நான் சொன்னேன் சத்தியமாக முடியாது சார், என்ன அதில் 3 விதமாக நடிக்க சொல்கிறீங்க, அதில் வாய்ப்பே கிடையாது அப்படின்னேன். இதில் என்னைய வச்சு காமெடி பண்ணிடாதீங்க அப்படின்னேன். இல்லை பிரதர், நான் உங்கள் படங்கள் பார்த்துருக்கேன், ஒரு 2 படம் பண்ணியிருக்கீங்க, அதில் கண்டிப்பாக என்ன உங்களால் முடியும், என்னால் அவுட்புட் கொண்டு வர முடியும்னாரு. சரி, என்னை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி டேரக்டர் சார். அண்ட் இதை ஒத்துட்டு ஓகே இவனை ஒரு கேரக்டராக இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக போடலான்னு ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் த லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் நட்டி சாருக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் நீங்கள் வந்து ஒரு ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல நிற்க வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் அது பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் எல்லாரையுமே இங்கே ஸ்டேஜுக்கு மேலே ஏற்றி இப்படி நிற்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஹீரோயின் பாட்னி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மூர்த்தி, ரவி ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மூர்த்தி பிரதர், நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட கதாநாயகன் இந்த விழாவோட கதாநாயகன் சரண் பிரதர். த மியூசிக் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது சாங்ஸ் கேட்கவே. ஸோ தேங்க்யூ பிரதர். அண்ட் தேங்க்யூ ஆல். நீங்கள் எல்லாருமே என்னோட படம் பண்றதுக்கு நன்றி சொல்லி பருந்தாகுது ஊர்க்குருவி இந்த ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட ஆதரவில் நாங்கள் இந்த படத்தை January 3 ரிலீஸ் பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட்டில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எல்லாருமே படத்தை பார்த்து நல்லபடியாக எழுதுங்க. தேங்க்யூ ஸோ அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஆல். எங்களுக்காக இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை வந்து குணா சார் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ வந்து நான் ஒரு சேரில் நார்மலாக தான் உட்காந்துட்டு இருந்தேன். போக 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 அந்த சேரோட நுனியில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன், சார் நெக்ஸ்ட் என்ன அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு போச்சு அந்த கதை. அதே மாதிரி தான் எங்கள் படத்துலையுமே நீங்கள் நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் எங்களோட ஃபிலிமும் இருக்கும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ஆடியன்ஸை ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போகிறது. கண்டிப்பாக அவங்க எல்லாரையுமே வந்து ஒரு த்ரில்லிங்காகவே கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இந்த படம் அந்த கதை இருக்கும்னு நான் வந்து தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். குணா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து பார்க்குறப்போ வந்து ஒரு டவுட், பண்ணிடுவியாமா அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் அவர் எனக்கு நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், இந்த பொண்ணை போடலாமா, ஓகே போடலாம் சார் தான் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார், செந்தில் சார். ஸோ அண்ட் நட்டி சார் உங்கள் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, அதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பட் ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது சார். ஸோ இங்கே என் கூட நடிச்சிருக்க ரவி, மற்ற எல்லாருக்குமே என்னோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. என்னோட அந்தளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக பண்ணாங்க. நிஷாந்த் ரசோவ், தேங்க்யூ நிஷாந்த். ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு கோஆக்டர். எனக்கு எது பண்ணாலுமே வந்து ரொம்ப ஒரு கோஆர்டினேஷனோட பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கோஆக்டர். தேங்க்யூ நிஷாந்த் அந்தளவுக்கு. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பார்க்குறோம். நண்பர்களையோ நம்பியவர்களையோ துரோகம் செய்து மோசம் செய்து தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் நோய் தீர்க்க போனவரை அவர் குறையறிந்து நோயையும் தீர்த்து அவர் வாழ்க்கையில் உள்ள அந்த கஷ்டத்தையும் போக்குவதற்கு அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு
ஒரு பட தயாரிப்பாளரானது உலக அதிசயம். அது அந்த நல்ல மனம் வாழ்க, செந்தில்நாதன் நாடு போற்ற வாழ்க. சீசா சீசா அப்படி வித்தியாசம்னா, பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க உயர இருப்பாங்க, தாழ்ந்தவங்க கீழே இருப்பாங்க. வெயிட் அதிகமாக இருக்கவன் கீழே இருப்பான், வெயிட்டு குறைவாக இருக்கவன் மேலே இருப்பாங்க. சீசா வெயிட்டானவங்களை கீழே இறக்கும், லேசானவங்கள மேலே ஏற்றும். அதான் ஏற்றம் இறக்கம் சீசா. உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மையை பற்றி தெரியும். தஞ்சாவூர் பொம்மை எப்படி போட்டாலும் கீழே கவுத்து போட்டாலும் நிமிந்துடும். நம்ம கவுத்து போட்டோன்னு வச்சுங்க, அது வழக்கம் அங்கே நின்றுடும். அதுதான் வாழ்க்கை. அது வாழ்க்கையின் பெரிய தத்துவத்தை சொல்றது. நீ யார் உனக்கு துரோகம் செய்து உன்னை கவிழ்த்தாலும் நீ உன் திறமையால் நிமிர்ந்த நெல். நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். அடுத்தவங்க காப்பாற்றணுன்றது செந்தில்நாதன், டாக்டர் செந்தில்நாதன் மாதிரி எல்லாரும் வர முடியாது. கூட இருந்த குழி பறிக்கிறோம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆக டாக்டர் செந்தில்நாதன் ஒரு தெய்வ பிறவியா நம்முடைய குணாவுக்கு கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, இந்தியாவில் தான் சொல்லுவாங்க, சில உதாரணங்கள்லாம் இந்தியாவில் பிரமாணமாக கண்டுபிடிப்பாங்க. இந்த நண்டு கதை சொல்லுவாங்க. இந்திய நண்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா, ஒரு நண்டு ஏறிச்சுன்னா கீழே நண்டு அது காலை இழுத்து இழுக்குமா. அது முன்னேற முடியாமல் மேலே ஏற முடியாமல் இழுத்துறோம். அதுபோல் தமிழன் இந்திய ஒரு நண்பன் முன்னேறினா அவனை காலை பிடிச்சி இழுத்துருவான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் அது இந்தியா தான் உருவாக்குது. அது ஒரு கேவலமான புத்தி இந்தியனுக்கு உண்டு. நம்மை நாம் தாழ்த்தி கொள்வதிலே நமக்கு பெரிய பெருமை உண்டு. இப்படி செந்தில்நாதன் மாதிரி எவ்வளோ பெரிய உதாரணங்கள் இருக்காங்க. கை தூக்கி விட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. நம்ம அவங்கள தான் நினைக்கணும். இல்லை கை விட்டாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் அவங்கள மன்னிச்சு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என வள்ளுவன் சொன்னது போல நம்ம தவறு செய்தோட மன்னிச்சிடணும். இந்த சீசா என்பது ஒரு அருமையான கதை. குணா சொன்னார். அவர் எப்படி டைரக்ட் ஆனார், டாக்டர் எப்படி அவருக்கு உதவி பண்ணார் என்று சொன்னதோடு கதையுடைய ஒரு சில வரிகளை சொன்னார். எத்தனை நாள் ஷூட் பண்ணேன்னு சொன்னார். நான் முதல்ல யார் வந்து கேட்டாலும் எவ்வளோ ஷூட் பண்ணீங்கன்னு, ஒரு நியாயமான அளவு ஷூட் பண்ணிருக்காரு. செலவினங்களும் இந்த படத்துக்கு தேவையான, கதைக்கு தேவையான செலவு பண்ணியிருக்காங்க. மிதமிஞ்சியும் அவர் பண்ணிடல. ஆக அப்படி ஒரு நல்ல டைரக்டர் தமிழுக்கு கிடைத்திருக்காரு. அவரை டாக்டர் அறிமுகப்படுத்தியிருக்கார். ஆகவே இந்த தமிழ் சார்ந்து ஒரு சின்ன ஒரு தமாஷா ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு இந்தியன், ஒரு அமெரிக்கன், ஒரு ஜப்பான், இந்த 3 பேரும் ஒரு விமானத்தில் போகிறாங்க. விமானத்தில் மற்றவங்களும் இருக்கிறாங்க. விமானம் தாங்காமல் தடுத்தம் ஆடுது. இப்போ யாராவது ஒருத்தர் குதிச்சா இந்த விமானத்தை காப்பாற்றலாம் அப்படின்போது 3 பேரை கடவுளை வேண்டிக்கிறாங்க. கடவுளே, என் இந்தியாவை காப்பாற்று. அமெரிக்கன், என் அமெரிக்காவை காப்பாற்று. ஜப்பான்காரன், ஜப்பானை காப்பாற்றுன்னு கடவுளை வேண்டிக்கிறான். ஜப்பான்காரன் கடவுளை வேண்டிக்கிறான், கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அமெரிக்காக்காரன் கடவுளை வேண்டிக்கிறான், ஆசீர்வதிக்கிறார். இந்தியாக்காரன் கடவுளை வேண்டும் போது கடவுளே அழறார். கடவுள் ஓன்னு அழறார். என்னன்னா, இந்தியாவை காப்பாற்ற இந்தியனே இல்லை. சரியா, இந்தியாவிலே ஆட்கள் இல்லை.
ஆக எல்லாரும் சேர்ந்தாலும் இந்தியாவை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய். அப்படிப்பட்ட உதாரணங்களை சூது மனம் படைத்தவர்கள், குறைபாடு மனம் படைத்தவர்கள் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே பாசிட்டிவ், பாசிட்டிவா நான் வளரணும், நீ வளரணும், நாடு வளரணும், எல்லாரும் வளரணும் என்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மனம் தூய்மையாக இருக்கும். நம்முடைய விவேகானந்தார் ஒரு உதாரணம் சொல்வார். மனிதனே, உன் மனம் குப்பை தொட்டி அல்ல. அந்த குப்பை தொட்டியாக நினைத்து நீ கண்டதை உள்ளே போட்டுக் கொள்ளாதே. பொய், அழுக்காறு, துரோகம், பிறரை வாழ வைக்க, பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் போன்ற குப்பைகளை உன் மனதில் போட்டுக் கொள்ளாதே. மனம் ஒரு தங்க பீரோ. அந்த பீரோவில் என்ன வைப்போம்? தொடப்பக்கட்டை, செருப்பு, இதெல்லாம் யாருன்னா ஒரு பீரோவில் வைப்பாங்களா? அதை தூக்கி வெளியே போடுவாங்க. ஆனால் உன் மனம் ஒரு தங்க பீரோ. அதை நல்லவைகளை வை, பிறர் வாழ வேண்டும் என்கிற வள்ளல் தன்மையை வை. நீ சுத்தமாக இரு, தூய்மையாக இரு. மக்கள் எல்லோரும் உன்னை வாழ்த்துவார்கள். நீ மக்களை வாழ்த்து. பிறரை வாழ்த்துவதாலே நீ வாழலாம் என்பதாலே இந்த சின்ன படத்தை பெரிய படமாக வேண்டும் என்று இறைவன் அருள் வேண்டி வந்திருக்கிறேன். சீசா என்கிற இந்த படம் நல்ல மனம் கொண்ட மருத்துவரால் இன்றைக்கு இது ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு புதிய இயக்குனரை உருவாக்கி இருக்கிறார். இயக்குனரும் வாழ வேண்டும், தயாரிப்பாளர் வாழ வேண்டும். தயாரிப்பாளர் திரும்பி பணம் வந்தால் அடுத்து படம் எடுப்பார். தொழிலாளர்கள் வாழ்வார்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் வருவார்கள், கலைஞர்கள் வருவார்கள். ஆகவே இந்த சீசா முதலீடு செய்த நமது மருத்துவர் ஐயா வாழ்க, வெற்றி பெறுக, இயக்குனர் வாழ்க, தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் வாழ்க. நன்றி, வணக்கம்.